ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிலிம் டாக்கீஸ். இன்னைக்கு இந்த ஸ்லீப்லெஸ் டேஸோட 3வது எபிசோடு தான் பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல மோமா அப்படிங்கிற ஒரு ஜெனடிக் ரிசர்ச் கம்பெனில சீனியர் சயின்டிஸ்டா இருக்க 2 பேர் மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கம்பெனியோட சிஇஓ மிஸ்டர் மோயன்ஷியை யாரோ கொலை பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டல் வேற அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த கேஸ் என்ன ஏதுங்கிறத சால்வ் பண்றதுக்காகவும் அந்த சிஇஓவை ப்ரொடெக்ட் பண்றதுக்காகவும் நம்ம டாங்ஷியோட தலைமையில ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. அந்த சிஇஓவை ப்ரொடெக்ட் பண்ணும் இல்லையா, அதுக்காக டாங்ஷியே பாடி கார்டு மாதிரி அந்த மோமா கம்பெனிக்குள்ளேயே போறான். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறத இன்னைக்கு எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 3வது எபிசோட ஸ்டார்ட் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை தான் காமிக்கிறாங்க. அன்னைக்குதான் முதல்ல நம்ம அனலி இந்த மோமா கம்பெனில வந்து ஜாயின் பண்ணிருப்பா போல இருக்கு. இன்டர்வியூக்காக தான் வந்திருக்கா. அந்த சிஇஓ தான் இன்டர்வியூ பண்றான். எனக்கு உன்னை ஏற்கனவே தெரியுமா, நீ காலேஜ்ல படிக்கும் போதே நீ பண்ண ரிசர்ச் ஒர்க், ப்ராஜெக்ட் இது எல்லாத்தையுமே நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். நீ என்னோட கம்பெனில வந்து வேலை பாக்குற அப்படின்னா எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற பெனிஃபிட், சப்சிடி இது எல்லாமே உனக்கு நான் ஹை ஸ்டாண்டர்ட்ல கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணுவேன். என்னோட கம்பெனில வந்து நீ ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவ வேலை கேட்டு இங்க வந்திருக்கா. ஆனா இவன் என் கம்பெனில வந்து வேலை பாருன்னு சொல்லி அவளுக்கு முன்னாடி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கு அனலி சொல்றா, சார் நான் உங்களோட கம்பெனில வந்து நான் வேலை பாக்குறதுக்கு முக்கியமான காரணமே நீங்க இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரேன் ப்ராஜெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றா. அந்த ரேன்ங்கிறது ஏதோ ஒரு ஜெனடிக் சம்பந்தமான ஏதோ ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் தான் போல இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்பவும் அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்காங்க. அவங்கள குணப்படுத்துறதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்க அந்த ரேன் ப்ராஜெக்ட் கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நான் அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நான் உங்க கம்பெனில வந்து ஜாயின் பண்றேன், என் அம்மாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாளா. நம்மளுடைய ஜெனடிக் ரிசர்ச் ஃபீல்டுல இருக்கிறவங்க 56% பேர் அவங்களுடைய பர்சனல் ரீசனுக்காக தான் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்காங்க. அவங்க ஃபேமிலிக்குள்ள இருக்கிற ஜெனடிக் ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். அது ஒன்னும் தப்பு இல்ல. உங்களை மாதிரி ஃபேமிலிஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படிங்கும் போது எனக்குமே அது சந்தோஷம் தான். தயவு செஞ்சு என்னோட கம்பெனில ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கேக்குறான். அவளும் சரின்னு சொல்லி ஒத்துக்கிறா. கம்பெனிலையும் வேலையில ஜாயின் பண்ணிக்கிறா. ஆனா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு கம்ப்யூட்டர்ல திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம என்னத்தையோ ஒண்ணு தேடி எடுத்துக்கிட்டு இருக்கா. ஃபெங் வாங்ஷி அப்படின்ற ஒரு பேரை போட்டு சர்ச் பண்றா. நோ டேட்டா அப்படின்ற மாதிரி வருது. அந்த பேர்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. அதுவும் இல்லன்ற மாதிரி தான் வருது. ரீஹாபிடேஷன் ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாக்குறா. எதுலையுமே அந்த ஃபெங்குன்ற பேர்ல எந்த ஒரு டேட்டாவுமே இல்ல. அதையெல்லாம் தேடி பார்த்துட்டு ஃபெங், நான் ஒரு வழியா மோமா கம்பெனிக்குள்ள வந்துட்டேன், கண்டிப்பா உண்மை என்னன்றதை நான் கண்டுபிடிச்சே தீருவேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அவளே சொல்லிக்கிறா. சோ அனலி இந்த கம்பெனிக்குள்ள வந்ததே ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கா போல இருக்கு. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. நம்ம டாங்ஷிக்கு எப்பையில இருந்து இந்த டைம் லூப் ப்ராப்ளம் ஆரம்பிச்சதோ அப்பையில இருந்து இவன் நைட்டு 12 மணிக்கு முன்னாடி தூங்குறதே கிடையாது. ராத்திரி 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி கடிகாரத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நாள் ரிப்பீட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிட்டு தான் அவன் தூங்கவே போவான். இன்னைக்கும் அப்படிதான் உட்காந்து கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். டிசம்பர் 11 நைட்டு 11:59 ஆகுது. உட்காந்து கடிகாரத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கான். 12 மணி ஆகுது. டிசம்பர் 11 இருந்து டிசம்பர் 12க்கு போயிடுச்சு. அடுத்த நாள் இவன் வேலைக்கு வரான். இந்த மோவுக்கு பாடி கார்டு வேலை பார்க்கணும் இல்லையா, நேரா கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் வரான். அவன் அங்க உட்காந்து பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். டாங்ஷியை பார்த்ததும் அந்த மோ சொல்றான், எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. நீங்க ஒரு போலீஸ் ஆபீசர், எனக்காக இப்படி இந்த பாடி கார்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு என்னோட உயிர் ஒர்த்தானதா அப்படின்னு சொல்லி எனக்கே ஒரு சந்தேகம் வருது அப்படின்ற மாதிரி சொல்றானா. கவலைப்படாதீங்க சார், என்ன மாதிரி போலீஸ் ஆபீசரை பொறுத்த வரைக்கும் பிச்சைக்காரனோட உயிரும் பில்லியனரோட உயிரும் ஒண்ணுதான். எங்களுக்கு 2 உயிரையுமே காப்பாத்தணும், அதுதான் எங்களோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்கப்புறம் அந்த மோ அவனோட அன்னைக்கான ஸ்கெடியூல் எடுத்து அவன்கிட்ட கொடுக்குறான். இதெல்லாம் தான் இன்னைக்கு நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாங்ஷி கிட்ட கொடுக்குறான். டாங்ஷி வாங்கி அதை பார்த்துட்டு, இதுல 2 ப்ரோக்ராம் ரிஸ்கா இருக்கு, நீங்க லாஸ்ட் மினிட்ல இதை இன்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஒன்னு யூனிவர்சிட்டியில ஸ்பீச் கொடுக்க போறீங்க, இன்னொன்னு ஏதோ வெட்டிங் அட்டென்ட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்கீங்க. இது ரெண்டுமே கிரௌட் அதிகமா இருக்கிற ப்ரோக்ராம். ஒன்னு நீங்க முன்னாடியே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும். கடைசி நேரத்துல இப்படி இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா நாங்க மேன் பவர் ஏற்பாடு பண்ண முடியாது உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. அதனால இந்த 2 ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அதுக்கு அந்த மோ ஒத்துக்க மாட்டேங்கிறான். இல்ல சார், எங்களால இதை கேன்சல் பண்ண முடியாது. அந்த யூனிவர்சிட்டியில ஸ்பீச் 1 மாசத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணது ஏற்கனவே 2 தடவை கேன்சல் பண்ணி இது 3வது தடவை ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹாலிடேஸ் வேற வரப்போது, என்னால கேன்சல் பண்ண முடியாது. அப்புறம் அந்த வெட்டிங், அது என் கிளைண்டோட வெட்டிங், நான் என்னோட பிசினஸ்க்காக இதை நான் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இது 2மே இந்த மோமா கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நான் இதை அட்டன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றோம். சார் புரிஞ்சுக்கோங்க, எங்களால உங்களை இந்த சிச்சுவேஷன்ல ப்ரொடெக்ட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி டாங்ஷி சொல்லி பாக்குறான். அந்த ஸ்குவிட் கிட்ட இருந்து மிரட்டல் வந்து இன்னையோட 15 நாள் ஆகுது. இப்ப வரைக்கும் எதுவும் நடக்கவே இல்ல, இன்னைக்கும் எதுவும் நடக்காது. திடீர்னு அந்த ஸ்குவிட் வந்து என்ன கொலை பண்ணிட போறா, அந்த மாதிரிலாம் ஒன்னும் நடக்காது, கவலைப்படாதீங்க, என்னால இந்த விஷயத்தை கேன்சல் பண்ணவே முடியாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறான். அப்புறம் உங்க விருப்பம் சார், உங்களோட ஃப்ரீடம் எங்களால கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி டாங்ஷியும் சொல்லிடுறான். அங்க இருந்து 2 பேரும் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. இவங்க 2 பேரும் இப்படி போறத இந்த மூவோட ஒய்ஃப் யூஷியா பால்கனியில் நின்னுட்டு குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. அவ அப்படி பாக்குறத டாங்ஷியுமே நோட் பண்றான். இவங்களுக்கு தான் யூஷியா மேல ஒரு சந்தேகம் இருக்கு இல்லையா, இவளுக்குமே அவ புருஷன் மோவை கொலை பண்றதுக்கு மோட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால அவளை நோட்டம் பாக்குறதுக்காக ஷானா இருக்கா இல்லையா அந்த ஹேக்கர் பொண்ணு, அவ அங்கதான் தோட்டக்காரி மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. இவளை நோட்டம் பாக்குறதுக்காக இவங்க 2 பேரும் ஆபீஸ்க்கு வராங்க. எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, மீட்டிங்ல பேச போறது கொஞ்சம் பிரைவேட் மேட்டர்ஸ், அவுட் சைடருக்கு தெரிய வேணாம்னு நினைக்கிறேன், நீ வெளியவே இரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெளியவே நிக்க வச்சுட்டு இவன் மட்டும் உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம்
டாங்ஷி என்ன பண்றான், ஜூலிக்கு கால் பண்றான். இவனோட டீம்ல ஒரு பொண்ணு இருந்தா இல்லையா, அவ அந்த மோ ஸ்பீச் கொடுக்க போறான் இல்லையா ஒரு யூனிவர்சிட்டி, அங்க செக்யூரிட்டி எல்லாம் செக் பண்ண போயிருப்பா போல இருக்கு. அது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஷானாவுக்கு கால் பண்ணி இந்த மோ அட்டன் பண்ண போற அந்த வெட்டிங் வந்து கொஞ்சம் ஹைஃபையான வெட்டிங் போல இருக்கு, நிறைய பணக்காரங்க எல்லாம் வந்து அட்டன் பண்ண போறாங்களாம். அந்த வெட்டிங் அட்டன் பண்ண போற கெஸ்டோட லிஸ்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். எல்லாம் பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து வரும்போது எதிர்த்தாப்புல நம்ம அனலி வரா, எதிர்ச்சியா அவன் மேல இடிச்சிடுறான். ரொம்ப ஃபார்முலா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு கிராஸ் பண்ணி போயிடுறான். ஆனா அந்த பக்கம் அவ போனதுக்கு அப்புறம் பின்னாடியே பூனைக்குட்டி மாதிரி அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். இவன் நேரா அந்த மிஸ்டர் மோவோட ரூமுக்கு தான் போறான். இவன் போய் நின்றுட்டு அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருந்துட்டு உள்ள எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணு வெளியே உட்காந்துட்டு இவனையே குறுகுறுன்னு பாக்குறாளா, அதனால கண்ணாடியை வச்சுட்டு கண்ணாடி மூலியமா 2 பேரும் உள்ள என்ன பேசுறாங்க அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கான். 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க, என்ன பேசுறாங்கன்னு தான் தெரியல. பேசி முடிச்சுட்டு வெளியில வந்ததும் அந்த மோ இருந்துட்டு நான் மீட்டிங்க்கு போறேன், நீ வெயிட்டிங் ஏரியாவில வெயிட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அனலி வந்து வெயிட்டிங் ஏரியாவில உட்காந்துக்கிறாளா, இவன் போய் மெதுவா பக்கத்துல உட்காந்துட்டு அந்த மிஸ்டர் மோ கிட்ட என்ன பேசுன அப்படின்ற மாதிரி கேக்குறானா, நீ தானே சொன்ன இங்க நம்ம 2 பேரும் கேஷுவலா பேசிக்க கூடாதுன்னு, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்து பேசுற அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி சரி நான் வெளியில போய் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போக பாக்குறானா, டாங்ஷி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. குடுகுடுன்னு ஓடி வந்து பக்கத்துல உட்காந்துக்கிறான். என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறானா, ஒன்னும் இல்ல மிஸ்டர் மோ எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறத பத்தி பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அதே சமயம் இவங்க ஆபீஸோட லாபிய காமிக்கிறாங்க. அங்க இந்த என்ட்ரன்ஸ்ல ஒர்க்கர்ஸ் எல்லாம் உள்ள வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒரு ஒர்க்கர் வந்து உள்ள வரான். உள்ள வரும்போது ஃபேஸ் ஐடி செக் பண்ணிட்டு தான் உள்ள அனுப்புவாங்க போல இருக்கு. இவனோட ஃபேஸ் ஐடி அங்க செக் ஆகவே இல்ல, டினைட் அப்படின்ற மாதிரி வருது. இவனும் தலையில இருக்கிற ஹெல்மெட் எல்லாம் கழட்டிட்டு பாக்குறான். அவனோட ஃபேஸ் ஐடி ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. நேரா ரிசப்ஷன்ல போய் சொல்றான், இந்த மாதிரி நான் முன்னாடி இங்கதான் வேலை பார்த்தேன், நான் ஹெச்ஆர் மேடம் பார்க்கணும், எனக்கு இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா அவங்க ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஆனா அந்த சமயம் இவன் மீட் பண்ணணும்னு வந்த அந்த ஹெச்ஆர் மேடமே அப்பதான் ஆபீஸ்க்குள்ள என்டர் ஆகுறாங்களா. இவன் நேரா ஓடி போய் அந்த மேடமை பாக்குறான். ஆக்சுவலா இவன் இதுக்கு முன்னாடி இங்கதான் டெக்னீஷியனா வேலை பார்த்திருப்பான் போல இருக்கு. 3 மாசத்துக்கு முன்னாடி ரெசிக்னேஷன் கொடுத்துட்டான். அவனுக்கு ஏதோ காம்பன்சேஷன் மணி வந்து கம்பெனில இருந்து வரணுமா, அது இன்னும் வரல அப்படின்ற மாதிரி தான் கேட்கறான். நீ நிறைய ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிருக்க, அதனால உனக்கு எந்த காம்பன்சேஷனும் கொடுக்க முடியாது, கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த ஹெச்ஆர் மேடமும் சொல்லிடுறாங்க. இவன் உடனே டென்ஷன் ஆயிட்டு கத்திடுறான், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நான் இல்லனா டைரக்டா நான் பாஸ் கிட்டே போய் பேசுவேன், மிஸ்டர் மோ கிட்டே கேட்பேன் அப்படின்ற மாதிரி வெளியவே நின்று கத்திக்கிட்டு இருக்கான், தகராறு பண்ணிக்கிட்டு இருக்கான். இது என்ன மேட்டர்னு தெரியல. இங்க அப்படியே நம்ம டாங்ஷியும் அனலியும் காமிக்கிறாங்க. எதுக்காக உனக்கு இப்ப இந்த சமயத்துல ப்ரமோஷன் அப்படின்ற மாதிரி டாங்ஷி கேட்கிறானா, அது ஒண்ணும் இல்ல, உனக்கு நல்லா தெரியும் நாங்க இப்போ ரேன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, இப்போ நாங்க டெவலப் பண்ணிட்டு இருக்க அந்த ரேன் ப்ராஜெக்ட் நரம்பு சம்பந்தப்பட்ட ஜெனடிக் ரிசர்ச் தான். அந்த ஃபீல்டுல நான் தான் இங்க எக்ஸ்பீரியன்ஸும் ஸ்கில்லும் அதிகமா இருக்கிறாள், என்னை விட அதிகமா வேற யாரும் இல்ல, அதுக்கு தான் எனக்கு ப்ரமோஷன் கொடுக்கறதா மிஸ்டர் மோ சொன்னாரு அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஒரு டிவி இருக்கு. அந்த டிவில ஒரு நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு ஹைவேல இன்னைக்கு காலையில 10:15க்கு நிறைய வெஹிக்கல்ஸ் ஒன்னோட ஒண்ணு மோதி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்க, நிறைய பேர் இன்ஜூரி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி அங்க நியூஸ் ஓடிட்டு இருக்கு. அதை இவங்க கண்டுக்கவே இல்ல. இந்த அனலி டாங்ஷி கிட்ட கேக்குறா, இந்த தடவை என்ன வீட்டுல இருந்து வேலை பாருன்னு சொல்லலையா அப்படின்ற மாதிரி கேக்குறா. உனக்கு அதுல விருப்பம் இல்லன்னு தெரியும் போது நான் ஏன் உன்னை கம்பல் பண்ண போறேன், நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணு, நான் உன்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு கண்ணாடி உடையிற சத்தம் கேக்குது. அவசரமா எந்திரிச்சு போய் பாக்குறாங்க. இந்த மோ ஒரு மீட்டிங்ல இருக்கான் இல்லையா, அங்கதான் ஏதோ கண்ணாடி உடைஞ்சு கிடக்கு. நிறைய பேர் அங்க மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் போய் கேக்குறானா, ஒண்ணு இல்ல நான் தான் தெரியாம கப்ப கீழே போட்டு உடைச்சிட்டேன், இங்க ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப கேஷுவலா சொல்றான். இவனும் சரின்னு சொல்லிட்டு வந்துடுறான். அதுக்கப்புறம் டாங்ஷி மோவை கூப்பிட்டு அவன் யூனிவர்சிட்டியில ஏதோ செமினார் கொடுக்க போறேன்னு சொன்னாலே அங்க கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் பேரலா நடக்கிற ஒரு சில விஷயங்களை காமிக்கிறாங்க. அங்க யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியம்ல டாங்ஷியோட டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடிட்டோரியம்குள்ள அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு உயரமான பில்டிங்ல இந்த மோவோட ஒய்ஃப் யூஷியா இருக்கா இல்லையா, அவ அந்த பில்டிங்கோட மொட்டை மாடிக்கு போறா. அங்க ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான், அது யாரு என்னன்றது தெரியல. இங்க மோமோ குரூப்ஸ் கம்பெனில நம்ம டாக்டர் அனலி இருக்கா இல்லையா, அவ லேப் கோட்டை மாட்டிட்டு பரபரப்பா போய்கிட்டு இருக்கா. இங்க டாங்ஷியும் மோவும் கார்ல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்க ரூட்ல போலீஸ் வெளியே மறிக்கிறாங்க. இந்த பக்கம் உங்களால போக முடியாது, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நீங்க வேற ரூட்ல போங்க அப்படின்னு சொல்லி இவங்களை டைவர்ட் பண்ணி விடுறாங்க. இவங்களும் வேற ரூட் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அங்க அனலி ஏதோ பரபரப்பா போனாலியா, அவங்க கம்பெனில இருக்க கம்ப்யூட்டர்ல ஏதோ ஒரு டேட்டாவை தேடுறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. உங்களால இந்த பேஜ் அக்சஸ் பண்ண முடியாது, உங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி காமிக்குது. ஆனா அவ அந்த பேஜ் ஓபன் பண்றதுக்கு என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கா. எதுக்காக அது தேடுறாங்கிறது தெரியல. இங்க இவங்க டாங்ஷியும் மோவும் கார்ல வந்துட்டு இருந்தாங்க இல்லையா, யூனிவர்சிட்டிக்கு பக்கத்துல இருக்க உயரமான ஒரு பில்டிங்ல இருந்து யாரோ ஜம்ப் பண்ணி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா போலீஸ் அவங்களை காப்பாத்திட்டாங்க. அதனால அந்த ரோட பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இவங்களை இந்த பக்கம் டைவர்ட் பண்ணி விட்டுருக்காங்க போல இருக்கு. 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க பயங்கரமா வெல்கம் பண்றாங்க, ஏதோ செலிபிரிட்டியை வெல்கம் பண்ற மாதிரி. செமினாரும் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப எல்லாம் போர் அடிக்கல, கொஞ்சம் என்டர்டைனிங்கா தான் செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனோட அந்த ஜெனடிக் ரிசர்ச்சை பத்தி தான் செமினார் எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே சமயம் ஆடிட்டோரியமுக்கு வெளியே ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மோக்கு அகைன்ஸ்டா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மோவை இங்க இருந்து அனுப்பணும், இவனோட மோமோ குரூப்ஸ் தடை பண்ணணும், இதை நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க யாரும் உள்ள வந்துடாத மாதிரி தடுத்து நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க செமினார் முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில இருந்து ஒரு பொண்ணு கையில புக்கையோட ஸ்டேஜ் நோக்கி நடந்து வரா. இதை டாங்ஷி ஸ்டேஜ்ல ஒரு
ஓரத்துல நின்னு பார்த்துட்டு ஜேம்ஸ் அந்த பொண்ணை செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் டீம்ல ஜேம்ஸ்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு இல்லையா, அவர் வேகமா அந்த பொண்ணை தடுக்கலான்னு போகும்போது காலேஜை சேர்ந்த ஸ்டாஃப்ஸே அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ் கிட்ட விடுறாங்க. சோ காலேஜ் சார்பா தான் இந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் 2 பேருமே அமைதியா இருந்துடுறாங்க. அந்த பொண்ணு நேரா ஸ்டேஜுக்கு வந்து மோ கிட்ட பொக்கே கொடுக்குறான். பொக்கே கொடுத்துட்டு அவ பேக் ஷோல்டர்ல மாட்டிருப்பா. மெதுவா அந்த பேக் ஓபன் பண்றாளா. இத பார்த்ததுமே டாங்ஷி அங்க இருந்து ஜேம்ஸ் அப்படின்ற மாதிரி கத்துறா. இந்த பக்கம் ஜேம்ஸ் வேகமா ஓடி வந்து அந்த பொண்ணை பிடிக்கிறான். டாங்ஷி வேகமா ஓடி வந்து மோவை பிடிக்கிறான். ஆனா பார்த்தா அந்த பொண்ணு பேக்ல இருந்து அந்த மோவோட போட்டோ தான் எடுத்திருக்கா அவங்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதுக்காக. சாரி, எங்களோட சிச்சுவேஷன் அப்படி நாங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட சாரி கேட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் வைக்கிறான். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இவங்க கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அதுல ஒரு ஸ்டூடெண்ட் எழுந்திருச்சு அவங்க கிட்ட கேள்வி கேட்கறான். அவன் ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருக்கான். உங்களோட இந்த ஜெனடிக் ரிசர்ச்னால ட்ரெடிஷனல் மெடிகேஷன்ஸ் தயாரிக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அவங்க அழிஞ்சு போயிடுவாங்க இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஆக்சுவலா இந்த மூவ் பண்ற ரிசர்ச் என்னன்னா ஜெனடிக் ரிசர்ச் தான். அதாவது நம்மளோட உடம்புல இருக்கிற மரபணுல மாற்றம் ஏற்படுத்தி அது மூலியமா வரக்கூடிய நோய், வராத நோய், வரப்போற நோயின்னு இது எல்லாத்தையும் குணப்படுத்துறது தான் அவனோட ரிசர்ச். மரபணுவை மாத்துறதுங்கிறது இயற்கைக்கு எதிரானதுதான் இல்லையா. சோ இது மாதிரி பண்ணும்போது ட்ரெடிஷனலான முறையில ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர்ஸ், அது மாதிரி மெடிசன்ஸ் தயாரிக்கிறவங்க இவங்க எல்லாம் பாதிக்கப்படுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் அவன் கேட்கறான். அதுக்கு உடனே இந்த மோ இருந்துட்டு மனுஷங்க வளர வளர டெக்னாலஜி மாறிக்கிட்டே தானே இருக்கும். நேத்து இருந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருந்த டெக்னாலஜி நாளைக்கு இருக்காது. இன்னைக்கு என்னோட ரேன் டெக்னாலஜி ரொம்ப பாப்புலரா இருக்கு, நாளைக்கு இதை விட பெட்டரா ஏதாவது ஒண்ணு வந்துச்சு அப்படின்னா என்னோட ரேன் அதை ரீப்ளேஸ் பண்ணதான் போகுது. இது இயல்பா நடக்கிறது தானே, இதுல எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றான். கேள்வி கேட்ட அந்த பையன் ரொம்ப சோகமா போய் உட்காரான். அதுக்கப்புறம் தொடர்ந்து கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்க வெளியில போராட்டம் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இருக்க அதிகமாகிட்டே இருக்காங்களா. அவங்க எப்படியோ அந்த ஆடிட்டோரியம் டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. உள்ள வந்து எல்லாரும் கலவரம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே டாங்ஷி அந்த மோவை பேக் டோர் வழியா கூப்பிட்டுட்டு அங்க இருந்து வெளியில வந்துடுறான். வெளியில வந்தா ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவனுக்கு எதிராக போராட்டம் பண்றதுக்கு இவனை சூழ்ந்துட்டு பெரிய கலாட்டாவே பண்ணிடுறாங்க. டாங்ஷியும் அவங்கள தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அந்த கூட்டத்துல காலையில இவனோட கம்பெனில ஒருத்தன் நான் ரிசைன் பண்ணிட்டேன், எனக்கு பாக்கி சம்பளத்தை கொடுங்கன்னு சொல்லி ஒரு டெக்னீஷியன் வந்து கேட்டுட்டு இருந்தான் இல்லையா, அவன் இந்த கூட்டத்துக்குள்ள வரான். நேரா மோக்கிட்ட வந்து என் சம்பளத்தை ஏன் கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்ற மாதிரி இவனை அட்டாக் பண்றதுக்கு வரான். டாங்ஷி அப்படியே அவனை அடிச்சு புடிச்சிடுறான். அதுக்குள்ள பின்னாடி ஒரு வயசானவர் கையில ஒரு இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு இந்த மோவுக்கு குத்தலான்னு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். கடைசி நிமிஷத்துல டாங்ஷி நோட் பண்ணிட்டு அந்த வயசானவரையும் அடிச்சு புடிச்சிடுறான். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் அடங்குற மாதிரி தெரியல அப்படிங்கவும் துப்பாக்கி எடுத்து மேல நோக்கி ஷூட் பண்ணவும் அவங்க எல்லாம் அமைதியா உட்கார்ந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எப்படியோ இந்த மோவை காப்பாத்தி ஒரு கார்ல ஏத்தி தயவு செஞ்சு கம்பெனிக்கு போங்க சார் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறாங்க. நீங்க எல்லாம் இந்த ஆளை ஃபாலோ பண்ணிட்டு போங்க, நான் போய் நம்ம புடிச்சு வச்சிருக்க அந்த 2 பேரை விசாரணை பண்றேன் அப்படின்னு சொல்லி டாங்ஷி அவனோட டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் மோவை ஃபாலோ பண்ணி அவனுக்கு பாடி கார்டை அனுப்பி வச்சுட்டு 2 பேர் கூட்டத்துக்குள்ள மூவ் அட்டாக் பண்ண வந்தாங்க இல்லையா, அவங்கள விசாரணை பண்றதுக்காக டாங்ஷி போயிடுறான். இவன் அவங்க 2 பேரையும் விசாரணை பண்ற அதே சமயத்துல இந்த மூ அவனுடைய அடுத்த ப்ரோக்ராமான ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டிய இருந்துச்சு இல்லையா, அந்த வெட்டிங் அட்டன் பண்றதுக்காக போறான். அங்க வெட்டிங் நடக்கிறதையும் இங்க விசாரணை நடக்கிறதையும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. டாங்ஷி முதல்ல அந்த டெக்னீஷியன் ஒருத்தவனாலயா அவனை விசாரணை பண்றதுக்காக தான் போறான். இவன் 3 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மோமோ குரூப்ஸ்ல தான் டெக்னீஷியனா வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். 3 மாசத்துக்கு முன்னாடி இவனை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஆனா இவனோட சம்பள பாக்கியை இன்னும் கொடுக்கவே இல்ல. அதுக்காக வாடா நீ உங்க பாச கொலை பண்ண வந்த அப்படின்ற மாதிரி கேக்குறானா. நான் யாரையும் கொலை பண்ண வரல சார், அவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல, நான் அவங்கள வெறுக்கிறேன். அவங்க எல்லாம் வெளிப்படையா பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய மேனேஜ்மெண்ட், உள்ள இருக்க எல்லாரும் சயின்டிஸ்ட் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே அவங்க எல்லாம் ரத்தத்தை குடிக்கிற அட்டைப்பூச்சிங்க, மனுஷங்களே கிடையாது சார் அப்படின்ற மாதிரி சொல்றானா. அதுக்காக தான் உன் பாச கொலை பண்ண பத்தியா அப்படின்னு கேக்குறான். நான் தான் சொல்றேன்ல நான் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்லி, நான் என்னோட சம்பள பாக்கியை கேட்கறதுக்காக தான் வந்தேன். முதல்ல நான் ஹெச்ஆர் தான் பார்க்க போனேன், அவங்க என்ன இக்னோர் பண்ணாங்க, அவாய்ட் பண்ணாங்க. எனக்கு என்னோட சம்பளம் ரொம்ப முக்கியம், என் குடும்பமே என்ன நம்பிதான் இருக்கு. அதனால வேற வழி இல்லாம என்னோட பணத்தை கேட்கறதுக்காக நான் பாச பாக்குறதுக்காக வந்தேன், மத்தபடி நான் யாரையும் கொலை பண்ண முயற்சி பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவன் பேசுறதுல இருந்து இவன் அந்த ஸ்குவிட்டா இருப்பான்னு இவனுக்கு தோணவே இல்ல. அதனால அடுத்தது அந்த வயசானவர் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, மோக்கு பின்னாடி இன்ஜெக்ஷன் போடுறதுக்காக ஒருத்தர் வந்திருப்பாரு கூட்டத்துல, அவரை விசாரிக்கிறதுக்காக வரான். அவரோட இன்ஜெக்ஷன் ஆல்ரெடி லேப்ல டெஸ்ட் பண்ண கொடுத்திருப்பாங்க போல இருக்கு. அந்த ரிப்போர்ட்டுமே வந்துடுது. அந்த இன்ஜெக்ஷன்ல இருந்த லிக்விட் வந்து நியூரோடாக்சின் அப்படிங்கிற ஒரு லிக்விட் தான். அதை மட்டும் அவர் போட்டிருந்தாரு அப்படின்னா உடனே உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகிருக்கும், உடனே மரணம் ஏற்பட்டிருக்கும். அது யூ அப்படிங்கிற ஒரு லேப்ல இருக்க எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரக் தான் அது அப்படின்ற விஷயத்த லேப்ல இருந்து கண்டுபிடிச்சு சொல்றாங்க. அந்த யூங்கிற லேபுக்கு சொந்தக்காரரே அந்த பெரியவர் தான், அவரோட பேர் தான் யூ. அவரு இந்த மோ எந்த யூனிவர்சிட்டியில ஸ்பீச் கொடுக்க போனானோ அதே யூனிவர்சிட்டியில அசோசியேட் ப்ரொஃபசர் முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தாரு, இப்போ இல்ல அப்படின்ற விஷயமும் இவனுக்கு தெரிய வருது. இவன் போய் அந்த ப்ரொஃபசர்கிட்ட கேட்கறான், நீங்க முன்னாடி அந்த யூனிவர்சிட்டியில அசோசியேட் ப்ரொஃபசரா வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, ஏதோ ஒரு சில அகாடமிக் இஷ்யூனால ஆன்லைன்ல ஒரு சிலரை நீங்க தாக்கி இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை வேலையை விட்டு தூக்கி இருக்காங்க. ஆனா நீங்க எதுக்காக மோவை கொலை பண்ண வந்தீங்க, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மதம் அப்படின்ற மாதிரி கேட்கறானா. நான் யாரையும் கொலை பண்ண வரல, நான் இன்ஜெக்ஷன் எடுத்துட்டு லேபுக்கு போய்கிட்டு இருந்தேன், அந்த இடத்துல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு, கூட்டத்துல என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க, மோ பக்கமா நான் நகர்ந்து வந்துட்டேன், மத்தபடி நான் கொலை பண்ண வரல அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபசர் சொல்றாரா. சார் நீங்க என்ன பண்ண வந்தீங்கன்றதுக்கான விட்னஸ் எவிடன்ஸ் 2மே இருக்கு, தேவையில்லாம போய் சொல்லி மாட்டிக்காதீங்க அப்படின்ற மாதிரி டாங்ஸி சொல்றான். சரி ஓகே நீங்க அப்படியே வச்சுக்கோங்க, நான் தான் அந்த மோவை கொலை பண்ண வந்தேன், உங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு தோணுதோ தாராளமா கொடுங்க, நான் எந்த தண்டனைக்கும் பயப்படுற ஆள்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றான்.
சரி, ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் யாரு? நீங்க தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணீங்களா? அப்படின்ற மாதிரி கேக்குறான். இங்க பாருங்க, நான் என்ன சொன்னனோ அதை தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணாங்க. மத்தபடி அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. எந்த தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு கொடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தேவையில்லாம இதுக்குள்ள இழுக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரா. இதுக்கு முன்னாடி அந்த கம்பெனில வேலை பார்த்த டாக்டர் ஹான், டாக்டர் டாங் 2 பேரையும் ரொம்ப அழகா பிளான் பண்ணி யாருக்குமே தெரியாத மாதிரி ஆக்சிடென்ட் மாதிரி கொலை பண்ணீங்க. ஆனா இந்த மோவை மட்டும் எதுக்காக டைரக்ட் அட்டாக், அதுவும் ஏன் இன்னைக்கு சூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இவன் கேக்குறான். அவர்கிட்ட இருந்து எந்த பதிலுமே இல்ல. ஒரு மாதிரி அமைதியாவே உட்கார்ந்துருக்காரு. அந்த சமயத்துல டாங்ஷிக்கு யாரோ கால் பண்றாங்க. மேபி அவனோட டீம்ல இருந்து தான் யாரோ கால் பண்றாங்க போல இருக்கு. அந்த ஹானும் டாங்கும் ஆக்சிடென்ட்ல இறந்து போனாங்க இல்லையா, அந்த சமயத்துல இந்த ப்ரொஃபசர் ஊர்லயே இல்ல, அவர் வெளியூர்ல இருந்திருக்காரு. அவருக்கு அலிபி இருக்கு. அது மட்டும் இல்லாம அவரோட வீடு எல்லாம் கூட நாங்க செக் பண்ணிட்டோம். நாம சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே நமக்கு கிடைக்கவே இல்ல. அவரு ஹானையும் டாங்கையும் கொலை பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்டதும் டாங்ஷி ஏதோ யோசிக்கிறான். அவனோட வாட்ச பாக்குறான். உடனே பரபரப்பா எந்திரிச்சு அங்கிருந்து வெளியில ஓடுறான். ஜேம்ஸ்க்கு கால் பண்றான். இந்த 2 பேருமே ஸ்குவிட் கிடையாது. இன்னமும் மோவோட உயிர் ஆபத்துல தான் இருக்குது. மோவை கொஞ்சம் நல்லாவே ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மோ வெட்டிங் ஃபங்க்ஷன்ல இருக்கான். இவன் டீம்ல இருக்க எல்லாருமே அங்கதான் இருக்காங்க. மோவை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெட்டிங் ஃபங்க்ஷன்ல கடைசியா கேக் கட் பண்ணுவாங்களே, அதுக்காக ஒரு பெரிய சைஸ் கேக்க கொண்டுட்டு வராங்க. நம்ம ஆபீசர்ஸ் எல்லாருமே அங்க வெயிட்டர் மாதிரி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாரோட கண்ணுமே இந்த மோ மேலதான் இருக்குது. டாங்ஷி சொன்னதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அவனை கண்காணிச்சுட்டு இருக்காங்க. டாங்ஷியும் ஒரு வழியா அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துக்கு வந்துடுறான். வெளியில இருந்துட்டு ஜேம்ஸ்க்கு கால் பண்றான். எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க கல்யாணம் நடக்கிற இடத்துல தான் இருக்கோம். இந்த மோ பக்கத்துல தான் இருக்கும். ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துல பெருசா பாம்பு பிளாஸ்ட் ஆகுது. இவன் வேக வேகமா ஓடி போய் பாக்குறான். ஏகப்பட்ட பேர் செத்து போய் கிடக்குறாங்க. கொஞ்சம் பெரிய அளவுலயே பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சு. கூட்டம் வேற நிறைய இருந்தது இல்லையா, அதனால நிறைய பேர் அந்த பாம்பு பிளாஸ்ட்ல இறந்து போயிடுறாங்க. இவன் போய் பாக்குறான். இவன் டீமை சேர்ந்த போலீஸ் ஆபீசர் எல்லாரும் இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த டாக்டர் மோவுமே இறந்து போய் தான் கிடக்குறான். இறந்து போனவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் மார்ச்சுரிக்கு தூக்கிட்டு வராங்க. டேபிள் பத்தாம எல்லாரையும் கீழே தரையில போட்டு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவ்வளவு பேர் இறந்து போயிட்டாங்க. நம்ம டீம் 4ஓட டீம் லீடர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து பாக்குறாரு. ஜூலி, ஜேம்ஸ் எல்லாம் இறந்து போய் கிடக்குறாங்க. இவரால அழுகு தாங்கவே முடியல. அங்க இருந்து வெளியில வந்தா டாங்ஷி நடந்தது எதையும் ப்ராசஸ் கூட பண்ண முடியாம அங்க அழுதுட்டு இருக்கிறவங்கள பார்த்துட்டு ஷாக்ல உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்கான். நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல இந்த கேஸை எடுக்காதுன்னு சொல்லி. நான் சொன்ன எதையுமே நீ கேட்கவே இல்ல. இவங்களுக்கெல்லாம் டீம் லீடர்ன்ற பேர்ல வந்த அப்படின்னா அவங்களுக்கு நீ தானே பொறுப்பேற்றுக்கணும். நீ தானே அவங்கள காப்பாத்திருக்கணும். இப்ப நான் அவங்களோட ஃபேமிலிக்கெல்லாம் நான் என்னடா பதில் சொல்லுவேன்? இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ தான் அவங்கள கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா அவர் டாங்ஷியை அட்டாக் பண்ண போறாரு. அங்க இருக்க போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து டீம் லீடரை தடுத்து அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. இவன் கீழே உட்காந்து உடஞ்சு அழுதுட்டு இருக்கான். இவனுக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இல்ல, டாங்ஷி இதை எதிர்பார்க்கல. ஆனா கண்டிப்பா நீங்க எல்லாம் எதிர்பார்த்திருப்பீங்க. மணி கரெக்டா 12 மணி ஆகுது. அப்படியே டைம் லூப் ஆகி முதல் நாள் 12 மணிக்கு இவன் கடிகாரத்தை பார்த்துட்டு உட்கார்ந்து இருப்பான் இல்லையா, இன்னைக்கு லூப் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு இவன் போயிடுறான். இவனாலேயே இதை நம்ப முடியல. இன்னைக்கு டைம் லூப் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் அவனுக்குள்ள மூச்சே வருது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது அடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம ஹைப்பையும் தட்டி விட்டுட்டு ஃபிலிம் டாக்கீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த எபிசோட்ல சந்திக்கலாம். பாய்.